ஏரோப்ளேன் மேல பறவைகள் மோதினா என்ன ஆகும் அப்படின்னு எனக்கு யோசிச்சு பாத்தீங்களா? ஒரு நாளைக்கு 30 ல இருந்து 35 பறவைகள் ஏரோப்ளேன் மேல மோதுறதா ஒரு ரிப்போர்ட் இருக்கு. இந்த மேல நடக்கனால ஒரு வருஷத்துக்கு மில்லியன் கணக்குல ஏர்லைன் இண்டஸ்ட்ரிக்கு லாஸ் ஆகுது. சின்னதா இருக்கிற பறவைகள்னால அவ்வளவு பெரிய ஏரோப்ளேனுக்கு என்ன பெருசா பாதிப்பு வரப்போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. பறவைகள்லாம் சின்னதா லைட் வெயிட்டா இருந்தாலும் பிளைட்டோட ஸ்பீட்னால அந்த பறவை பிளைட் மேல மோதும்போது ஒரு பாம்புக்கு ஈக்குவலா இருக்கும். 1988 டேக் ஆஃப் ஆன பிளைட்டோட 2 இன்ஜினுமே பறவைகள் மோதி இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிடுது. இதனால பிளைட் கிராஷ் ஆகி அந்த ஒரு ஆக்சிடென்ட்ல கிட்டத்தட்ட 35 பேர் இறந்து போயிடுறாங்க. இதனால ஏர்போர்ட் ஃபாரஸ்ட் பக்கத்துல அமைக்க மாட்டாங்க. ஒருவேளை ஏர்போர்ட் பக்கத்திலே ஃபாரஸ்ட் இருந்துச்சுன்னா பிளைட் டேக் ஆஃப் அண்ட் லேண்ட் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே மல்டிபிள் சவுண்ட் சிஸ்டத்தை பயன்படுத்தி ஈகளோட சத்தத்தை ஒளிர விட்டு அங்க இருக்கிற பறவைகள் எல்லாம் விரட்டிடுவாங்க. ஏரோப்ளேன் மேல பறவைகள் மோதினா என்ன ஆகும் அப்படின்னு எனக்கு யோசிச்சு பாத்தீங்களா? ஒரு நாளைக்கு 30 ல இருந்து 35 பறவைகள் ஏரோப்ளேன் மேல மோதுறதா ஒரு ரிப்போர்ட் இருக்கு. இந்த மேல நடக்கனால ஒரு வருஷத்துக்கு மில்லியன் கணக்குல ஏர்லைன் இண்டஸ்ட்ரிக்கு லாஸ் ஆகுது. சின்னதா இருக்கிற பறவைகள்னால அவ்வளவு பெரிய ஏரோப்ளேனுக்கு என்ன பெருசா பாதிப்பு வரப்போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. பறவைகள்லாம் சின்னதா லைட் வெயிட்டா இருந்தாலும் பிளைட்டோட ஸ்பீட்னால அந்த பறவை பிளைட் மேல மோதும்போது ஒரு பாம்புக்கு ஈக்குவலா இருக்கும். 1988 டேக் ஆஃப் ஆன பிளைட்டோட 2 இன்ஜினுமே பறவைகள் மோதி இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிடுது. இதனால பிளைட் கிராஷ் ஆகி அந்த ஒரு ஆக்சிடென்ட்ல கிட்டத்தட்ட 35 பேர் இறந்து போயிடுறாங்க. இதனால ஏர்போர்ட் ஃபாரஸ்ட் பக்கத்துல அமைக்க மாட்டாங்க. ஒருவேளை ஏர்போர்ட் பக்கத்திலே ஃபாரஸ்ட் இருந்துச்சுன்னா பிளைட் டேக் ஆஃப் அண்ட் லேண்ட் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே மல்டிபிள் சவுண்ட் சிஸ்டத்தை பயன்படுத்தி ஈகளோட சத்தத்தை ஒளிர விட்டு அங்க இருக்கிற பறவைகள் எல்லாம் விரட்டிடுவாங்க.